கீழ இருந்து சொல்லியும் முடிகிறார்கள். கீழ ஒரு சித்தர் வந்திருக்கிறாரு, உங்கள பார்க்கணும்னு சொல்றாருன்னானே. போகர் மேல இருந்து என்ன சொல்லி விடுறாரு, நான் பூசையில அ அமர்ந்திருக்கிறேன். வாலை பூசை பண்ண வேண்டியது தான் என்னுடைய குருநாதராகிய காளாங்கிநாதர் சொன்னது. நான் யாருக்காகவும் கீழ இறங்கி வரமாட்டேன். சித்தர் கருவுறார், என்னை தேடி வருவார். அதுவரைக்கும் நான் இங்க தான் என்னுடைய குரு இட்ட ஆணைப்படி நான் இங்கேருந்து பூசைகள் செய்து கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறார். அப்ப கீழ உடனே கருவுறார் சித்தர் காவிரி ஆத்தங்கர கருவுறாரு அவர்கள் என்ன செய்றாங்கன்னா, 2 சிலைகள் கீழ அங்கருந்து அது அந்த மலையிலேருந்து 2 கல்ல எடுத்துட்டு உடனே 2 பெண்கள் மாதிரியான சிலைகளை உருவாக்கி, அதற்கு உயிரோட்டம் குடுத்து, உயிர் சிலைகளாக அ அங்க அனுப்பிச்சு விட்றார். மேல அனுப்பிச்சு விட்றார். மேல வந்த உடனே வழக்கம் போல நமக்கு இன்றைக்கு பூசைக்கான பெண்களை அம்மனே அனுப்பி வைத்திருக்கிறார்கள்ன்னு நினச்சு உட்கார வச்சுட்டு, இவர் பூசைகளை தொடர்ந்து பூசைகளை செய்து கொண்டே இருக்கிறார். பூசை அன்றைக்கு இரவு பூசையை முடித்துவிட்டு, அங்க அது பக்கத்திலே தான் அவரும் படுத்திருப்பாரு. படுத்து தூங்கிட்டு, காலையில எந்திரிச்சு பார்க்குறாரு, அந்த 2 பெண்களும் அங்க சிலைகளாக மறுபடியும் அதில உட்கார்ந்து இருக்கிறார்கள். பெண்கள தேடி பார்க்குறாங்க, இல்ல. ஆனா பார்த்தா அதே பெண்கள், அதே முகத்தோட, அதே மாதிரி இருக்கிறாங்க. அப்பதான் இவருக்கு புரியுது. அப்ப வந்தவர் வந்து சாதாரணவர் ஏதோ ஒரு சித்தர்ன்னு நம்ம நெனச்சுட்டோமே! அப்டின்ட்டு திருத்தி தேடி போகிறார். தேடி போறதுக்குள்ள கருவூரார் அங்கேருந்து போயிடுறாரு. அப்புறம் பல இடங்கள்லயும் கருவூராரை தேடி அலைந்து, ஐயா நீங்க வந்தப்போ விட்டுட்டா, எனக்கு இப்ப நீங்க வந்து அருள் புரியணும். எனக்கு வந்து எங்களுடைய குருநாதர் காலங்கிநாதர் உங்கள சந்திக்கிறதுக்காகத்தான் நான் வந்தேன். சைன நாடு அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டை காப்பாத்துவதற்கான வழிமுறைகளை நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படின்ட்டு சொல்றார்.